Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியை நிலைநாட்டும் வரத்தை ஆயரான புனித இரோனியஸுக்கு அளித்தீரே. அவரது வேண்டல்களால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்க பெற்று ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை திருவசனங்கள் 1 முதல் 12 வரை. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியுற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தையரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தைய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவிலிருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையா விடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி
வைத்திருந்தோ. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோ எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடிக் காட்டுங்கள் என்றனர். உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சோம்பி போவதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழு நோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் முதலாக இதோ இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாக உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் ஆசீரும் என்னும் உங்களோடு என்றும் இருப்பதாக என்று உங்களை மிகவும் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, மனிதர்களாகிய நாம் அனைவருமே இந்த நாளில் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியோடும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய ஆசையாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வளமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கான எல்லாருமே பல்வேறு நிலையில் பல திசைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை தேடலில் நாம் ஒன்றை இழந்து விட்டோம் என்றால் அதற்கான நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நிறைவான அதாவது நிம்மதியையும் பெற முடியாது என்பதுதான் நம்மளுடைய மனிதனுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற வகையில் இன்றைய இந்த இறை வழிபாட்டு வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுவது, நாம் நமக்கென கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக ஆசிரோடு நலமோடு வாழ முடியும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஆம் அன்புமிக்கவர்களே, நம்மளுடைய இந்த வாசக பின்னணியில் பார்த்தோம் என்றால் இன்று இந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்தினார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தினாரா, அல்லது இந்த தொழு நோயாளர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினாரா என்றால் இருவருமே அவரவர் பாதையில் அந்த வாய்ப்புகளை செவ்வனே பயன்படுத்தினார்கள் என்பதுதான் இன்றைய வழிபாடுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. ஆம் அன்புமிக்கவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மழை பொழிவை முடித்துவிட்டு அந்த மலையிலிருந்து இறங்கி வருகின்றார். சீடர்களுக்கு பல்வேறு நிலைகளை பல்வேறு ஓமைகள் வாயிலாக அல்லது பல பாடங்களை அவர்களுக்கு கற்பித்தவராய் தன்னுடைய மலைப்பொழியை முடித்துவிட்டு வருகின்ற வேளையில் அங்கே தன்னை எதிர்நோக்கி வருகின்ற அந்த தொழு நோயாளருக்கு தன்னுடைய கையை நீட்டி அங்கே அவர் குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரண்டாவது மோசையாக பார்க்கின்றார் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து இனிவரும் அதிகாரம் முழுதி நாம் பார்த்தோம் என்றால், அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை ஆட்சி பணியில் இன்னும் 10 புதுமைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இனிவரும் காலங்களில் நற்செய்தியில் வாசிக்க கேட்போம். இந்த 10 நலன்கள் நல்ல செயல்களும் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், அன்று இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் அவர்கள் அங்கே அந்த எகிப்தினோடு போராடி கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு அந்த 10 பெருந்துன்பங்களை கொடுத்து எவ்வாறு அந்த இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்தாரோ அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த இறையாட்சி பணியில் பின்னுந்த 10 நலன்கள் வழியாக அங்கே மக்களுக்கு தன்னை ஒரு முக்கியமான ஒரு கடவுளாக வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த பின்னணியில் நாம் பார்த்தோம் என்றால், முதலாவதாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கென கொடுக்கப்பட்ட தான் ஒரு இறைமகன் என்பதை உணர்ந்தவராய் அந்த வாய்ப்பினை செவ்வனே பயன்படுத்தினார். இரண்டாவதாக இந்த வாய்ப்புகளில் பயன்படுத்திய இரண்டாவதாக நாம் பார்க்கின்றது இந்த தொழு நோயாளர். நமக்கெல்லாம் தொழு நோயாளர் பற்றி மிகவே நன்றாக தெரியும்.
இந்த தொழுநோயாளருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது சற்றும் ஒரு நிலையிலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, இந்த சமூகத்திலிருந்து புறந்தள்ளக்கூடியவர்களாக, மேலும் அவர்கள் எல்லா நிலையிலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, இன்னும் இரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் வாழும்போதே ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிற நிலையை தான் அந்த தொழு நோயாளர்களுடைய நிலையை நாம் பார்க்க முடியும். அத்தகைய பின்னணியும் கூட, ஏன் இந்த விவிலியம் கூட, திருவிவிலியத்தில் கூட நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு அந்த கொடுத்த கட்டளைகளில் தொழு நோயாளர்கள் எப்படிவாட்டாக இருக்க வேண்டும் என்றால், அதான் நாம் லேவியருக்கு எழுதிய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 45 இவ்வாறாக நாம் வாசிப்போம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல் தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் என்று அந்த மோசேக்கு கடவுள் கொடுத்த கட்டளையை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த தொழு நோயாளர் எத்தகைய சட்டங்களையும் கடைபிடிக்காது ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் உடனே ஓடி சென்று உம்மால் இந்த நோயை நீக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்பாடாக பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கே அவர் அந்த நலன்களை பெறக்கூடியவராயிருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலுடைய சந்திக்கிறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்கான மட்டுமல்ல, மாறாக ஏதோ கல்வி நிலையில் நான் உயர வேண்டும் என்பதற்கான மட்டுமல்ல, அல்லது உடல் ரீதியாக வளர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக இந்த வாய்ப்பு என்பது ஆன்மீக ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தித்து கொண்டேதான் வருகிறார். இந்த கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றோம் என்றால் இந்த கடவுளை சந்திப்பதற்கு நாம் எத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவராய் இருக்கின்றோம். திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, அருள் அடையாளங்கள் வழியாக நாம் அவரை கண்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆம் அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழு நோயாளரை தொட்டி கை நீட்டி அந்த தொழு நோயாளரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த கை நீட்டுதல் நமக்குடைய வாழ்விற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளால், உணவால் நம்மை தொட்டு கொண்டே தான் இருக்கின்றார். இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்துகின்றோமா? இந்த வாய்ப்பினை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் அருள் நலம் பெற வேண்டும் என்றால் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்று எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் நமக்காக, நம் அனைவருக்காகவும் அந்த கரங்களை விரித்து தன்னுடைய உயிரை கொடுத்து நம் பாவங்களை போக்கினாரோ, அதே போல அவருடைய அருளை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் நமக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்பானது நாம் பெற்ற அந்த அருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பது தான் நம்மிடையே இருக்கின்ற ஏழை எளியவரை கண்டு நாம் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முடியும். நாம் அவர்களோடு சற்று உறவாடுகின்ற பொழுது, நாம் அவர்களுக்கு வேண்டியதை செய்கின்ற பொழுது நாமும் நமக்கான வாய்ப்பினை பெற்றவர்களோடு மட்டுமல்லாமல் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் வாழ முடியும் என்பதை இன்றைய நாளில் நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நாம் ஆன்மீக ரீதியில் அல்லது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டுமென்றால் முதலாவதாக கடவுள் நம்மை தேடி வருகின்றார் என்ற அந்த மனப்பாங்கோடு அந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அந்த வாய்ப்பை நம்மிடையே இருக்கின்ற ஏழை எளிய மக்களோடு பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான ஆசிரை நாம் நிறைவாக பெற முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆகவே அன்புமிக்கவர்கள் இதனை மனதில் நிறுத்தியவர்களாய் தொடர்ந்து இறை ஆசோரோடு வாழ வேண்டுமென்றால் கடவுள் தருகின்ற, நமக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி அதற்கான ஆற்றலோடு வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை
உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித இறைனியுசின் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொடுக்கும் பலி உமக்கும் ஆட்சியை அளிப்பதாக. நாங்கள் உண்மையை விரும்பி ஏற்கவும் திரு அவையின் வலுவில்லா நம்பிக்கை, நிலையான ஒற்றுமை ஆகியவற்றை பற்றி கொண்டிருக்கவும் இது எங்களுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித எரோனிமஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சியத்தால் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகள் வழியாக உமது இரத்தத்தால் நாங்கள் நம்பிக்கையில் வளர உம்மை வேண்டுகின்றோம். ஆயரான புனித இரோனியுசு சாவை ஏற்கும் அளவுக்கு தமது நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று மாற்றி அடைந்தது போல நாங்களும் அதே நம்பிக்கையை உண்மையாகவே பின்பற்றி உமக்கு ஏற்புடையோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நலமோடு வாழ வாய்ப்புகளை பயன்படுத்தி செல்ல சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா, இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா, இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். கள்ளும் கசிந்துருக முள்முடி தாங்கியே கருணை வடிவம் இயேசு மகனல்லவா. கள்ளும் கசிந்துருக முள்முடி தாங்கியே கருணை வடிவம் இயேசு மகனல்லவா. பொள்ளுலகில் பாவ சுமைதனை சிலுவையாய் தோளில் சுமந்தவர்க்கு தாயல்லவா. பொய்யுலகில் பாவ சுமைகளை சிலுவையாய் தோளில் சுமந்தவர்க்கு தாயல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.